வாகன சோதனையில ஈடுபட்ட பெண் எட்டுக்கு கணவனால் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கத்துல எர்த்தாங்கல் பகுதியை சேர்ந்தவங்க தான் 41 வயசான தாமரைச்செல்வி. இவங்க குடியாத்தம் நகர காவல் நிலையத்துல பெண் தலைமை காவலரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கணவன் 45 வயசான அரவிந்தன். இவர் ஆட்டோ டிரைவரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் அரவிந்தன் குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து பிரிப்பு சம்பந்தமா கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால கணவனை பிரிஞ்சு தாமரைச்செல்வி 2 மாசமா தன் தாய் வீட்டுல வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நேத்து தாமரைச்செல்வி வாகன சோதனையில ஈடுபட்டு இருக்கும்போது அங்க வந்த கணவர் அரவிந்தன் தாமரைச்செல்வி கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. கணவனோட அழைப்பை ஏத்துக்கிட்டு தாமரைச்செல்வி நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பக்கத்துல போய் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இதனால கோபமான அரவிந்தன் தான் மறைச்சு வச்சிருந்த கூர்மையான ஆயுதத்தால தாமரைச்செல்வியை கடுமையா தாக்கி கொண்டிருக்கிறாரு. அதோட தானும் இறந்து போகலான்னு முடிவு பண்ணி தன்னை தானே தாக்கிக்கவும் முயற்சி பண்ணிருக்கிறாரு. அப்போதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க 2 பேரையுமே மீட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர் தாமரைச்செல்வி ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. தாமரைச்செல்வியோட கணவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க.